இந்த ஆண்டு 2025 முழு சந்திர கிரகணம் நமக்கு செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்குங்க. அதாவது நாளைய மறுநாள். இது எப்போ நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 மணிக்கு சந்திர கிரகணம் தொடங்குதுங்க. இது முழு சந்திர கிரகணமாக எப்போ நமக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 10:59 மணி அளவில் இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்குதுங்க. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:26 நிமிஷத்தில் முடியும். அதாவது 1:30 மணின்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நிறைவடையுதுங்க. இது எதுக்காக அப்படின்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொன்னாங்க. அது என்னை விட சின்ன பசங்களுக்கு சொன்னால் நல்லதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து கர்ப்பிணிகள் வெளியில் வராதிங்க. சந்திர கிரகணத்தை பார்க்குறேன், கண்ணாடி போட்டு பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு வெளியில் வராதிங்க. கை கால் சொரியறது, நகத்தை கடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்குங்க. அந்த காலத்துலேருந்தே பெரியவங்க சொன்னது எதுவுமே பொய் கிடையாதுங்க. நீங்கள் செய்கிற சில சின்ன விஷயங்கள் உங்கள் குழந்தையோட நரம்பு, உடல் நலம், இது எல்லாமே, மூளை வளர்ச்சி, இது எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அதன்படி கேட்டு நடத்துக்கங்க. இது 10 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. அதாவது 9:30 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. நீங்கள் வயதானவர்கள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல நிம்மதியாக டேப்லெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா போட்டுக்கிட்டு தூங்கிடுங்க. நீங்கள் தூங்கும்பொழுதே இது முடிஞ்சிடும். கண்டிப்பாக 1:30 மணின்னும் போது யாரும் நம்ம முழிச்சிக்கிட்டு இருக்க போகிறதில்ல. அப்படியே தூக்கம் வரலனாலும் அமைதியாக படுத்துக்கிட்டு இருங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு ஏதோ நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை எடுத்து அங்கே நகர்த்துறேன், அதை தூக்கி இங்கே வைக்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. இவ்வளோதாங்க. சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, காலையில் எழுந்து நம்ம தலை குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் முதல்ல விளக்கேற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சந்திர கிரகணம் தோன்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிலவாசலில் தர்பை புல் போட்டு வைக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மிச்சம் மீதி வீட்டில் வைக்காமல் இருக்கிறது அந்த நைட்டுக்கு நல்லதுங்க. உங்களுடைய ஈவினிங் டின்னரை நீங்கள் ஒரு 6-7 மணி போல் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிஞ்சால் கழுவி வச்சிடுங்க. வீட்டில் உங்களுக்கு எதெல்லாம் பால், தயிர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தர்பை புல்லை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு சந்திர கிரகணம், சூரிய கிரகணத்துக்கெல்லாம் செய்வேன். அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்காக தான் இதெல்லாம். நம்மளை விட வயசில் சின்னவங்களுக்கு நம்ம சின்னதாக ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.